அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் வ நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவின் பனு மக்சூம் என்ற குலத்தில் வலீத் பின் முகிரா என்பவருக்கு மகனாக பிறந்த காரணத்தினால் அவரது பெருமை மிக்க குலப்பெருமையின் காரணமாக இளமையிலேயே எல்லோராலும் அறியப்படக்கூடிய மனிதராக காலித் பின் வலீத் அலி அவர்கள் திகழ்ந்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் காலித் பின் வலீத் அலி அவர்களுக்கு ஒரு தனி சிறப்பிடம் உண்டு. உயரமான மலை போன்ற உறுதியான தோற்றம் மற்றும் பரந்த மார்புகள், குறிப்பிட்டு சொல்லும் தகுதிகளான கூர்ந்த பார்வை, தொலைநோக்கு சிந்தனை, சிறந்த ஆற்றல், நல்ல நினைவாற்றல் மற்றும் உயர்ந்த சிந்தனைகள், உறுதியான கொள்கை பிடிப்பும் ஆகிய குணநலன்களை ஒருங்கே பெற்றவர்தான் காலித் பின் வலீத் அலி அவர்கள். இஸ்லாமிய போர் வரலாற்றில் இவருக்கென தனி இடம் உண்டு. உஹது போர்க்களத்தில் எதிரிகளின் தரப்பில் இருந்து கொண்டு முஸ்லிம்களை கதிகலங்கச் செய்தவர் காலித் பின் வலீத் அலி அவர்கள். பின்னர் அல்-முக்தா போரிலே முஸ்லிம்களின் தரப்பில் கலந்து கொண்டு இஸ்லாமிய எதிரிகளை கதிகலங்க வைத்த பெருமைக்குரியவர். இறை நிராகரிப்பாளர்களின் முன்பு காலித் பின் வலீத் அலி அவர்களின் பெயர் உச்சரிக்கப்படுமானால் அவர்கள் கதிகலங்குவார்கள். அவரது வலிமை மிக்க தாக்குதல்கள் அவர்களை நிலைகுலைக்கச் செய்தன. அதன் மூலம் மிகப்பெரிய வெற்றியை இஸ்லாமிய போர் வரலாற்றில் ஈட்டிக் கொடுத்த பெருமை காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையே சாரும். இதன் காரணமாகத்தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவின் வாள் என்றழைக்கக்கூடிய சைஃபுல்லா என்ற பட்ட பெயரை சூட்டி காலித் பின் வலீத் அலி அவர்களை பெருமைப்படுத்தினார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், காலித் பின் வலீத் அலி அவர்களே, உங்களது புத்திசாலித்தனம், கல்வி ஞானம், தொலைநோக்கு பார்வை ஆகிய நற்பண்புகளை வைத்து கணித்து என்றாவது ஒரு நாள் நீங்கள் இஸ்லாத்திற்கு நுழைவீர்கள் என்று நான் நினைத்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, எனக்கு மன்னிப்பு உண்டா என்று காலித் பின் வலீத் அவர்கள் கேட்டார்கள். நான் என்னுடைய வாள் பலத்தினால் பல்வேறு இன்னல்களையும் தீமைகளையும் புரிந்துள்ளேன். இதற்கு முன் இஸ்லாத்திற்கு நான் இழைத்த கொடுமைகளை மன்னிப்பு கோரி இறைவனிடம் பிரார்த்திக்குமாறு நபியிடம் கேட்டுக்கொண்டார்கள். இறை நிராகரிப்பில் இருந்து கொண்டு நீங்கள் செய்த அத்தனை பாவங்களும் இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக தானாகவே அழிந்து போய்விடுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், இருப்பினும் நீங்கள் எனக்காக பிரார்த்தனை செய்தாக வேண்டும் என்று மீண்டும் காலித் பின் வலீத் அலி அவர்கள் வலியுறுத்தவே, இறைவா, காலித் பின் வலீத் அலி அவர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக, அவர் மீது கருணை புரிவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை புரிந்தார்கள். நபிகளாரின் மூலம் பிரார்த்தனை பெற்ற நபித்தோழர்களில் இவரும் சிறப்பிற்குரியவராவார். தனது இஸ்லாமிய வாழ்வை மிகப்பெரிய படைத்தளபதியாக ஆரம்பித்து சாதாரண படை வீரராக முடித்து கொண்டார். இஸ்லாத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் தொடர்ந்து போர்களில் கலந்து கொண்டதன் காரணமாக அவரது உடலில் ஒவ்வொரு பாகமும் விழிப்புண்களால் சூழப்பட்டிருந்தது. இன்னும் ஒவ்வொரு பாகமும் வலியால் ரணமாக வேதனை தந்து கொண்டிருந்தன. காலித் பின் வலீத் அலி அவர்கள் ஹிஜ்ரி 21ஆம் நூற்றாண்டில் மரணமடைந்தார்கள். நிறைவான வாழ்க்கை வாழ்ந்த அவர் படைத்தவனை சந்திக்க புறப்பட்டு விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இஸ்லாத்திற்காக போர்க்களங்களில் நின்று தியாகம் புரிந்த காலித் பின் வலீத் அலி அவர்கள் செய்த தியாகம் நம் அனைவருக்கும் ஒரு படிப்பினையாக உள்ளது. அல்லாஹ் அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து கண்ணியப்படுத்துவனாக என்று பிரார்த்தித்தவளாக
எனது உரையை முடித்துக்கொள்கிறேன். வாஹித் தௌஹானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.